அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தாங்க. இன்றைக்கி க்ளோஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாலும் நியர் டு ஒரு நம்பர்லேயே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த 3 நாட்களுக்குமே இந்த வாரம் முழுவதுமே நமக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டமே கொடுத்துருந்தாங்க. ஈவன் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஒரு டேயில் இது மாதிரி நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது மாதிரியான ஆப்ஷன் பையர்ஸ்க்கு எக்ஸ்பெஷலி மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஈச் அண்ட் எவ்ரி டைம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதையும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். இது நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டை இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும் பொழுது 7th ஜூலை, 8th and 9th இந்த 3 நாட்களுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளாகவே மார்க்கெட் மோஸ்ட்லி அந்த மொமெண்டம் அப்படிங்கிறதே கொடுத்துட்டாங்க. நேற்று எல்லாமே ஒரு 3:15லேயே கேண்டில் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்களே தவிர்த்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே மார்க்கெட் கொடுத்துருந்தாங்க. இன்னையுடைய மொமெண்டமும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு எண்ட் ஆஃப் த டைம்லேயே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபால், ஒரு 3 கேண்டில்ஸ் ஒரு ஃபால் அப்படிங்கிறதே இருந்தே தவிர்த்து கண்டினியூஸாக இந்த 3 நாட்களுமே நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஈவன் நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுக்க வேண்டிய ஒரு டேயில் இது மாதிரி சைட்வே மொமெண்டம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் 2 பக்கமும் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிள் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில். ஈவன் 5 மினிட்ஸ் படி நம்மளுடைய டைமிங் கேண்டிலும் நம்பர்ஸும் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹையாகவும், எது லோவாக இருக்கோ அதை லோவாகவும் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகிறாலும் அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த டைமிங் அண்ட் த நம்பர்ஸ். எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்மளுடைய 25,538 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு டைமிங் கேண்டில். ஈவன் இது மாதிரி பெரிய டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ரீசன் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். அகெயின் எண்ட் ஆஃப் த டைமில் கூட சப்போர்ட் எடுத்த இடம் அப்படிங்கிறது 25,448 அப்படிங்கிறதுலேருந்தே நமக்கு சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே எடுத்திருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. சப்போர்ட் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து அகெயின் ஃபால் ஆக முடியாமல் இதில் இருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் டைமிங் கேண்டில் பக்கத்தில் நமக்கு நம்ம நம்பர்ஸ் வராங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் இதை பிரேக் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்னதான ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் மார்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் செகண்ட் டைமிங் கேண்டிலுக்கு அப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த லோ கீழே க்ளோஸ் ஆக முடியாமல் அதுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங்கில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாம் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் சிங்கிள் டேயில் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி மோர் தேன் 3% எல்லாம் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதான் நம்முடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை வந்து நியர்ட் ஒரு ₹1 டிஃப்ரென்ஸ்லேயே வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வராங்க அப்படின்னும், நாம் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் இதில் என்ன விதமான ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்டாக நம்ம பிஃபோராகவே சொன்னபடி இரண்டு பக்கமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப் மட்டுமே ஸ்டில் இந்த வீக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 9th நம்ம ப்ரீவியஸாக 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 9th ஜூலை அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1st ஜூலை அண்ட் 9th ஜூலை அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதுக்கு கீழேயும் மார்க்கெட் வந்து நேற்று வந்து நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்துருந்தாலும் இன்னையுடைய கேண்டில் அப்படிங்கிறது இந்த 1st ஜூலை கேண்டில் கீழாகவே நமக்கு வந்து க்ளோஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னையுடைய டேவுடைய ஹை எண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கம்மிங் டேஸில் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கும், இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்குமான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் 30 ஜூன் அப்படிங்கிறது நமக்கு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற ஒரு செட்டப் வந்து வந்திருக்காங்க. என்னதான் மார்க்கெட் வந்து லாஸ்ட் 3 டேஸாக ஒரு க்ரீன் கொடுத்துருந்தாலும் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து ஸ்டில் க்ளோஸ் ஆகாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டே இருந்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்டை மட்டுமே நமக்கு பார்க்க முடியுதே தவிர்த்து எந்த விதமான ஒரு ட்ரெண்டிங் மூவ்மே ஸ்டில் வந்து நமக்கு கொடுக்கல. பட் மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 9th ஜூலைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அண்ட் 1st ஜூலைக்கு மேலே டே கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது செகண்ட் கன்ஃபர்மேஷன். பட் லாங் அப்படிங்கிறது நமக்கு இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே லாங். அது வரைக்குமே நம்ம ரொம்பவே ப்ரிப்பேர்டாக இது மாதிரி இரண்டு பக்கம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்டிங் வந்து நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் இருக்கும் பொழுது அதுவும் பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஸ்லோவாகவே மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு கீழேயும் நமக்கு போக முடியாமல் மேலேயும் நமக்கு போக முடியாமல் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து இது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கண்டிப்பாக நியூ ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான டேயில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 9th ஜூலைக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அண்ட் 30th ஜூனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபார் ட்ரெண்டிங் மூவ்க்காக. இல்லை அப்படிங்கும் பொழுது மறுபடியும் இது மாதிரி நமக்கு ஒரு சைட்வே கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது மாதிரியான ஒரு செட்டப் வந்து நியூவாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடு என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அகெயின் வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் குளோபல் இண்டெக்ஸான சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நமக்கு அகெயின் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 9th ஜூலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேண்டிலாக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கேண்டிலாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பைரி டே அப்போ எஸ்பெஷலி வீக்லி எக்ஸ்பைரி டே அப்போ நமக்கு வால்டாலிட்டி அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது ஓகே தான். பட் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறது கண்டினியூஸாக வந்து பேங்க் நிஃப்டி அந்த 750 பாயிண்ட்டும் சரி, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து அந்த 200 to 250 பாயிண்ட்ஸும் வந்து ஸ்டில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. இதனுடைய வேலிடிட்டி வந்து அகெயின் 2 days இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேல வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து 55 or 56 வந்து ட்ரேட் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அகெயின் எப்படி நமக்கு வந்து சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்திருக்காங்களோ அது மாதிரியே வந்து நெக்ஸ்ட் டே நாளையுடைய வாட்ச் லிஸ்ட்லேயும் நமக்கு செக்டாரில் வந்து ஐடி செக்டார் வந்து வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ நெக்ஸ்ட் டே ஆர் வித்தின் 2 days சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். இது நீங்கள் ப்ரீவியஸ் ஆகும் நம்மளுடைய வீடியோவில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது ஒரு மொமெண்டம் கொடுக்கறது மட்டுமே நமக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி ஐடி செக்டார் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்கும் பொழுது நமக்கு பாசிபிள் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதுவும் நம்மளுடைய
நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7th ஜூலை அப்படிங்கிற கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்மிங் டேஸில் ஒரு டெண்டர் டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2nd ஜூலை அப்படிங்கிற கேண்டில் வந்து நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக என்கல்ஃபிங் கொடுத்துருக்கிறது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஆல் டைம் ஹையில் அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இந்த ரெண்டுலேயுமே இருக்கும் பொழுது இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா இது. ரீசன் வந்து ஒன்ஸ் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங். நம்ம கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் 30th ஜூன்லேருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இந்த ஹை மார்க்கெட் இருக்கும் பொழுது ஆல் டைம் ஹையாக இருக்கட்டும் இல்லை நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவியில் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு வேலிடான ஒரு செட்டப். ஸ்டில் வந்து அதை வந்து நமக்கு க்ளோஸ் ஆகாமல் இருப்பது நமக்கு ஃபர்தராக லாங் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போனால் மட்டுமே அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 7th ஜூலைக்கு மேலே பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சுட்டு டுடேயுமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு அதுக்கு மேலேயே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் சைன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி நல்ல பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுமாக இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகெயின் வந்து லாங் அப்படிங்கிறது இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் கேண்டிலுக்கு மேலே போனால் மட்டுமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாங் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் வந்து நாளையுடைய மார்க்கெட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். டிப்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும் பொழுது மட்டுமே நாம் கம்மிங் டேஸில் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது பொசிஷனலாக லாங்கில் தான் இருக்காங்களே தவிர்த்து ஷார்ட்டில் கிடையாது. பட் இன்ட்ராடே ட்ரேடர் வந்து லாங்லேயா இல்லை ஷார்ட்லேயா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லாங்கில் இருக்கும் பொழுது அதிகப்படியான குவான்டிட்டி வந்து இந்த இடத்துல நம்ம லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சரியான பிளேஸ் வந்து நம்ம லாங் போகிறதுக்கான பிளேஸ் கிடையாது. ரீசன் வந்து நம்ம சொன்னபடியே இந்த ஆல் டைம் ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் வந்து த பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது. என்னதான் மார்க்கெட் வந்து லாங் ரன்னில் நமக்கு பையில் இருந்தாலும் இந்த பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு மேலே ஃபர்தராக இனி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங். கண்டினியூஸாக லாஸ்ட் மந்த்லேருந்தே சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், லாங் அப்படிங்கிறது 30th ஜூனுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகும் பொழுதும் பேங்க் நிஃப்டி வந்து இந்த 2nd ஜூலைக்கு மேலே க்ளோஸ் ஆகும் பொழுது மட்டுமே லாங் பொசிஷனலாக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய 10th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 10th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 10th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயனில் மார்க் பண்ணி இங்கே டேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 10th ஜூலை ஐடி செக்டார், கன்சியூமர் டூரபிள், சர்வீஸ் செக்டார், பிஎஸ்சி இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் வந்து இருக்காங்க. ஐடி செக்டார் எப்போல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்களோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். பட் இதனுடைய வேலிடிட்டி 2 days நமக்கு இருக்கும். கம்மிங் Thursday அண்ட் ஃப்ரைடேயில் நமக்கு மேபி நமக்கு ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் அண்ட் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் தான், மொமெண்டம் அப்படிங்கிறது இந்த கேப் அப் இல்லை கேப் டவுனில் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்ட்டை நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பெரிய கேப் அப் பெரிய கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கேப் அப் அண்ட் கேப் டவுன்லேயே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமாக மார்க்கெட் ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் மட்டுமே அதிகம். 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை 5 மினிட்ஸ் படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு 9:55 to 10 தான் இதனுடைய கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒரு நிஃப்டியினுடைய கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸும் ஒரு பேங்க் நிஃப்டியினுடைய கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸும் டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ரீசன் அப்படிங்கிறது
ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ரீசனுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா, டைம் அப்படிங்கிறது 9:55 and 2:25 அப்படின்னு நம்ம சொல்கிற டைமிங் கேண்டல் நம்பர்ஸ் வந்து இதுதான். அதான் நம்ம டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அப்சைட் 3 லெவல்ஸும் டவுன் சைட் 3 லெவல்ஸும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.